வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் சப்தம் படத்தின் திரைவிமர்சனம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துருவோம். இந்த படத்தை கதை சொன்னா, மெடிக்கல் காலேஜ். இந்த மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து ஒரு 2 கொலை நடக்குது. ஆனால் ரொம்ப அந்த பயங்கரமான கொலையாக நடக்குது. இது வந்து கொலையா இல்லை தற்கொலையா இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த காலேஜோட நிர்வாகிகளும் சரி, பிரின்சிபலும் சரி, எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த வாரம் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அட்மிஷன் வந்து சேர மாட்டுறாங்க. இது கொலையான்னு தெரியல, தற்கொலையான்னு தெரியல, அந்த இடத்துக்கு போனவே பயமாகுது, பேயின்றாங்க, ஆவின்றாங்க சொல்லி சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் வந்து கட்டி விடுத்து அந்த காலேஜுக்குள்ள வந்து நியூ அட்மிஷனுக்கு யார் வரமாட்டாங்க. இப்படி இருந்தால் நம்ம நியூ அட்மிஷன் எப்படி நம்ம காலேஜை வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட்டவொன்னே என்னன்னா, யாரையாவது வந்து மந்திரவாதியை கூட்டு வந்து தேவையில்லாமல் நேமை வந்து டேமேஜ் பண்ணுற போறீங்க, ஒன்றுன்னா வந்து 10 வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீடியா வந்து டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இப்படி இருந்தால் யாரை தான் வந்து நம்ம கூட்டு வர்றது அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையா, இந்த பில்டிங்கில் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சரியான ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, மும்பையில் ஒருத்தர் இருக்காரு, கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். நம்ம வந்து கதாபாத்திரம் யாருன்னா ஆதி. இந்த இதில் வந்து பாம்பேயில் வந்து முறப்பகாரம் வந்து இந்த மாதிரி பேய்கள் இருக்கா இல்லையா ஆராய்ச்சி பண்ணி நடத்துறதுக்கு ப்ராப்பர் போலீஸ் லைசன்ஸோடு வச்சு நடத்தினிருக்காரு. இவரை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுறாங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து காலேஜுக்குள்ளே வராரு. இவருக்கு தேவையான வசதி எல்லாத்தையும் பண்ணி தராங்க. இவருக்கு ஒரு அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற காலேஜில் ஆஃபீஸ் பாய் சொல்லலாம், நம்ம இவர் கிங்ஸ்லி, இவரை கூட வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பில்டிங்கில் காலேஜ் பில்டிங்கில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து மெடிக்கல் காலேஜ், இவங்க நம்ம லக்ஷ்மி மேனன், இவங்க வந்து எப்படின்னா இவர்களுக்கு துணையாக இருக்காங்க. ஆனால் வந்து ஆதி சொல்கிறத பேய் இருக்கா இல்லையான்னு நம்பவே மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. ஆனால் இவருக்கு சப்போர்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க்கத்தில் வந்து இவங்க நம்புற மாதிரியே இருக்காங்க, நம்பி ஹெல்ப் பண்ணுறாங்க. வந்து இந்த மாதிரி ஒரு கதை போகுது. அந்த காலேஜில் வந்து அப்படி என்னதான் நடக்குது, இதுதான் இந்த படத்தோட வந்து மொத்த கதையும். இந்த படம் வந்து எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா, இந்த படத்தோட வந்து நம்மளை வந்து அதிகமாக நம்ம இந்த படத்தை வந்து பார்க்கணும், நம்மளை உட்கார வைக்கிறது ஒரே ரீசன் வந்து இந்த படத்தோட மேக்கிங்கு, இந்த படத்தோட கலரிங், அதுக்கப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஏன்னா பார்க்குறவங்க வந்து ஆடியன்ஸ் சீட்டில் வந்து நமக்கு பார்க்கும் போதே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து காதில் வந்து அப்படியே ரத்தம் வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு. வழக்கமான ஒரு பேய் படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேய் டொப்பு டொப்புன்னு வந்து பயம் பத்துவாங்க, என்னென்னமோ வந்து பயம் பத்தும். ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படி மாதிரி ஒரு பயம் பத்திரம்லாம் நம்ம இல்லை. அதுக்கு பதில் நமக்கு வந்து இந்த மியூசிக் சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மியூசிக் சவுண்டை வச்சே தான் நம்மளை பயம் பத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ரொம்ப வந்து ஒரு புதுமையான திரைப்படம், புதுமையான திரைக்கதை. அதே மாதிரி இந்த படத்துல சிம்ரன் வர கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படத்துல வந்து இப்ப பாக்குறவங்களுக்கு இந்த கதை ஒன்னா ஒரு புதுசா தெரியலாம், வராத திரைக்கதையா இருக்கலாம். ஆனா இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கு வந்து தெரியுமான்னு தெரியாதுன்னு தெரியல. அதாவது 1990 நிலகல் ரவி நடித்த திரைப்படம் அந்தி வரும் நேரம். அந்த திரைப்படத்துல வந்து அவங்க ஃப்ரெண்டாலேயே பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. அந்த கோமா ஸ்டேஜில் இருந்தே, ஏன்னா கோமா ஸ்டேஜ்னா நினைவு எப்போ வருதோ அப்போதான் வரும். அந்த சமயத்தில் தான் கோமா ஸ்டேஜில் இருக்கும் போதே வந்து அவங்க ஆத்மாவை போயிட்டு வந்து பழி வாங்கும். கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு 34 வருஷமா சிம்ரனை வந்து கோமா ஸ்டேஜிலே இருக்கிறாங்க. அவங்களோட ஆத்மா தான் வெளியில போய் வந்து கொலை பண்றாங்களோ. இந்த மெடிக்கல் காலேஜில் வந்து சிம்ரனுக்கு வந்து என்ன நடந்தது, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆதி வந்து கதாநாயகன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த கண்டுபிடிக்கிற விதம் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து நமக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க படத்தை. செகண்ட் ஹாஃப் வந்து படம் வந்து இன்னும் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை தான் சொன்னேன், சொல்லப்பட்ட காரணமும்
நல்லா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த வில்லேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி சொல்லுவாங்க பாத்தீங்களா, சி சென்டர்லாம் இந்த படத்தோட பேஷ்பேக் சொல்றாங்க பாருங்க. அதுக்கு உண்டான அர்த்தம் வந்து நிறைய பேர் புரியுவாங்களா இல்ல குழப்பம் ஆகுறாங்களான்னு தெரியாது. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அது மாதிரி லைலா வர கேரக்டர்லாம் வந்து ஒரு 2-3 சீன் தான் வராங்க செகண்ட் ஹாஃப்ல. ரொம்பவே நல்லா அழகா நடிச்சிருக்காங்க லைலா. அதே மாதிரி சிம்ரன் வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கும்கி படத்துக்கு அப்புறம் லட்சுமி மேனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் சொல்லலாம் இந்த படத்துல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரோல். எல்லாருமே அவங்களும் கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப அழகா நேர்த்தியா நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிங்ஸ்லி நமக்கு வந்து காமெடி இல்லாத குறைய வந்து நம்ம கதாநாயகன் ஆதி கூட வந்து அவர் தான் நம்மள ஓவனுக்கு கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாரு. ஏன்னா இந்த படத்துல சிரிக்க வைக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி ஒரு காலத்துல வந்து இந்த மந்திரவாதி பேய் ஓட்டுறது அதெல்லாம் தான் போய் இப்போ வந்து படிச்சுட்டு இதுக்காகவே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, அதுக்காகவே வராங்க. இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து வரலன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஜெய்சங்கர் ராதிகா மோகன் நடித்த திரைப்படம் பிள்ளை நீலா. அந்த திரைப்படத்துல நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஜெய்சங்கரோட வந்து தங்கச்சியை வந்து யார் வந்து கொன்னாங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சத்யராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பேய் படத்தை வச்சு இதை வச்சுதான் ஓட்டுவார். ஒரு நீட்டா கத்தியை வச்சு ஒரு மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுவார். அந்த ஆக்ஷனை தான் இப்போ வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி படிச்சுட்டு நம்ம கதாநாயகன் ஆதி வந்து இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பேய் இருக்குதா இல்லையா ஆராய்ச்சி வந்து நல்லா பண்றாரு. பேய் கிட்ட இருந்து என்ன ஆராய்ச்சி பண்ணி அதோட வாய்ஸை வந்து இது பண்றாரு. என்ன சொல்றாரு, இப்படிதான் சொல்றாங்க அப்படிதான் சொல்றாங்கன்னு சில வந்து ஆதி வந்து நம்மளை நல்லாவே நடிக்க வச்சிருக்காரு. ஓகேங்களா. அதே மாதிரி ஆதிகன் வந்து நல்லா அழகா பர்சனாலிட்டியா இன்னும் ஸ்மார்ட்டா இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல என்னன்னா இந்த படம் சூப்பரா இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு நமக்கு இதுன்னா முதல் நாளும் சரி, ஃப்ரைடே சரி, சாட்டர்டே சரி, சண்டேவும் சரி, மண்டேவும் சரி, சில ஏரியா எந்த தேட்டர் நான் சொல்ல விரும்பல, குறிப்பிட்டு சில தேட்டர்கள்லாம் இந்த படம் வந்து புக்கிங்க போட்டுட்டு எந்த தேட்டர்லயுமே வந்து படம் ஓடாம புக்கிங் பண்ண வந்த படம் பார்க்க வந்த ஜனங்களுக்கு காசை வந்து திருப்பி கொடுத்து அமைச்சிருக்காங்க. அது என்ன ரீசன் கரெக்டா தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க. படம் சில சமயம் வந்து பிலிம் போட்டிக்கு பணம் கட்டலன்றாங்க, தியேட்டருக்கு வந்து சரியான வாடகை வரலன்றாங்க, அதனால கொடுத்துட்டு வெளியே போச்சுன்றாங்க. சில பேர் வந்து வேற நம்ம பிரச்சனை சொல்றாங்க. ஸோ இது என்ன பிரச்சனை நமக்கு தெரியல. அதனாலேயே இந்த படம் வந்து ஒரு 3 நாளா வந்து சில ஏரியா தியேட்டர்லாம் வந்து ஓடாமே விட்டாங்க. சில ஜனங்க வந்து ஐயோ போனாலும் அப்படியே ஓடாது அப்படின்னு சொல்லி ஃபங்க் ஆயிடுவாங்க தான் நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்க போல. ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. எந்த விதத்துல குறை சொல்லவோ அளவுக்கு இந்த படம் வந்து அப்படி எதுவுமே இல்லை. குழந்தைங்கலாம் பார்த்தாலும் நல்லா சவுண்ட் அதிரும், ஒவ்வொருத்தரும் பயப்படாங்க. இப்ப இங்க இருக்கிற தியேட்டரை விட இன்னும் நிறைய பெரிய பெரிய தியேட்டர்லாம் டெக்னாலஜி வளர்ந்த தியேட்டர்லாம் பார்த்தோம்னா இதோட சவுண்ட் எஃபெக்ட் நமக்கு இன்னும் எல்லாரும் சொல்ற மாதிரி காதுல இருந்து ரத்தம் தான் வரும். ஓகேங்களா. அந்த மாதிரி இந்த படம் இருக்கு. லைலா வந்து இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குற ஆடியன்ஸுங்க கொஞ்சம் எல்லாம் பயந்தாங்க. அதே மாதிரி சிம்ரன் வந்து இப்படிப்பட்ட ஒரு வில்லி ரோல் அந்த ரோல் நடிச்சுட்டு ஒரு அவ்வளோ அழகான கேரக்டர் பண்ணியிருக்காங்க நடிகை சிம்ரன் அவர்கள். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த படத்தை நம்பி நம்ம தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த படத்துல வந்து நடிச்ச நடிகர் ஆதி, MS பாஸ்கரன் கேரக்டர்லாம் வந்து ரொம்பவே நல்லா அழகா பண்ணியிருக்காரு. ஆதி, MS பாஸ்கரன், கிங்ஸ்லி, விவேக் பிரசன்னா, சிம்ரன், லைலா, அபிநயா, லட்சுமி மேனன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட தயாரிப்பு 7G சிவா. இந்த படத்தோட எழுத்து இயக்கம் பேப்பர் ஒர்க் ரொம்ப அழகா திறமையா டைரக்டர் வந்து அழகா பண்ணியிருக்காரு புதுசா அறிவழகன். இந்த படத்தோட இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காரு எஸ் தாமன். ஏன்னா இசையோட சவுண்ட் வந்து அப்படி இருக்கு. இது நான் உங்களுக்கு ஏன் இப்படி சொல்றேன்னா நீங்க இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்து நான் சொன்னது உண்மையா இல்லையான்ட்டு இந்த படத்தோட கதையை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நான் சொன்ன இந்த பழைய படத்தோட அந்தி வரும் நேரம், பிள்ளை நிலா, பழைய மந்திரவாதிங்க தான் இப்ப படிச்சுட்டு பேயின்றாங்க. ஓகேங்களா. ஐடி கார்டெலாம் மாட்டிக்கிட்டு கோஸ்ட் ஓட்டுறதுக்குன்னு சொல்லி அழகா வந்துடுறாங்க இப்போ. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம்
சப்தம் படத்தின் திரைவிமர்சனம் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.